அம்மா அம்மா அம்மம்மா அம்மம்மா அம்மா அம்மாம்மா. என்ன அத்தா திங்கிற கருக்கு முறுக்குண்டு? என்னத்தா? கடலப்பருப்பு. யார் வேண்டது அது? மகன். நான் எங்கே வாங்கிட்டு வந்தேன்? நான் எங்கே ஒன்று வாங்கிட்டு வரேன்? மானாங்கனியா நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏதா நான் கிடக்கிற இடையில இது போன தீட்டு கூட ஓடி வந்துடுறேன். நானே முடியாமல் தன்னால வேலை பார்த்துன்னு வந்து கிடைக்கும். அதுக்கு இதுக்கு என்ன? அதுக்கு நானும் தான் வேலை பார்க்குறேன். என்ன தப்பு சொல்லிவிட்டேன்? நான் முடியல எனக்கு. நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ வேலையேற்று வீடியோ எடுக்கணும். போனை கொண்டுகிட்டு ஓடியாரு. மேலே வந்தால் நீனு மேலே ஓடியாரு. நம்ம இப்படி திரும்பி சேர்த்தா படுப்போம் குழு சாச்சு காற்றுங்கன்னு ஆடுது. தூங்காத்தா தூங்காத்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நீ உட்காந்துக்கிட்டு தின்னுக்கிட்டு இருக்கவனே சரி என்னமோ ஆத்தம் மஞ்சிக்கிட்டுக்குன்னு வந்தேன். அது என்னடான்னு இப்போ சொல்ல வலிக்குது எனக்கு. சரி சரி என்ன பண்ணுற? என்ன சமைக்க? தோசை விடுவா? தோசை சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தா இப்போ வேலையை கண்டு வேலையை வருவாளம்மா. என்னைக்கிட்டே போட்டோ எடுக்கணும்ட்டு எங்கிட்டே ஓடியாரேன். நானே குறுக்கு குளிக்குதுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். கைகள்லாம் வலிச்சு கிடக்கு. வேலைக்கு போயிட்டு வந்தவா நீ வீட்டில் இடந்துக்கிட்டு என்னை படாப்படுத்துகிறேன். வீட்டிலையா? நான் எங்கள் வீட்டில் இருக்கேன். என்னையை பார்த்து சொல்லு, என் மூஞ்சி பார்த்து சொல்லு. போய் பிள்ளைகளுக்கு தோசை விட்டு வேலை என்ன வேலை நீ பார்த்துட்டாலும் சத்தோட வீட்டில் இருக்கேன். நாங்கள் வீட்டில் இருக்கோம்மா. நாங்கள் 12 மணி நேரம் பழம் வைக்கிறோம். நீ சத்தோட வேலை வைக்கிறனாலும் சத்தம் இருக்கேன். உடம்புலாம் வலிச்சு கிடக்கு. என் வேலை பெரிய வேலை இல்லைன்னு சொல்ல வரேன். இருக்கிற வேலையில் பார்த்தேன் ஆட்டோ வேலையில் போய் பார்த்தேன். நான் பார்க்குறேன். தோசை விட்டு கொடு. ஊருக்கு போனையே தீமண்டை வேண்டதியா? நீ வேறு தீமடை. நான் தான் அதில் இப்போ போனவா நான் கடையில் காசுப்புறம் கொடுத்துட்டு 10 காசு இல்லாமல் வரேன்னே. இப்போ எப்படி காசு இருந்தால் உனக்கு 100 ரூபாய்க்கு அவளுக்கு 100 ரூபாய்க்குன்னு வாங்கிட்டு இருப்பேன். இனி அவளுக்கு ஒரு குச்சி முட்டி குறி உருட்டி இவ்வளோக்கு 2 குச்சி மிட்டாய் குறி உருட்டின்னு வாங்கிட்டு இருந்தேன். இல்லை இல்லை காசு இருந்தால் தான் வாங்கிட்டு இருவேன். இந்த உன்னை சொல்கிறாங்க ஒரு அக்கா, மூத்த மக பேய் பணம் காசு சம்பாதிக்கல பேயா தெரியுது. நீங்கள் இளைய மகட்ட ஓடி இருக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ என்ன சொல்ல வர? நான் 2 மகன். மூத்த மகன் இருந்தால் பணம் வெறியாக இருந்தால் 2 போகுது. சம்பாதிக்கிட்டு பணம் வெறி இல்லை. நான் பணம் வெறி பிடிச்சவளா? 2 மகன். மூத்த மகனுக்கு படுத்து இளைய மகன். என்ன நான் சொல்கிறத விடு. அவங்க நீ அதை விடு. மூத்த மகளுக்கு படுத்து இளைய மகன்றதை விடு. நான் என்ன பணம் வெறிண்டா என்ன வெறி எடுத்து போய் ஏற்றுறேன். நம்ம உழைக்கிறேன் சம்பாதிக்கிறோம். அது எல்லாருக்குமே உள்ளது தானே. எல்லாருமே ஆசைப்பத்தான் படுவோம். பணம் காசுக்கு ஆசைப்படாத மனுஷன் எங்கன்னு இருக்கேன்? யாருமே இல்லை. அந்த அக்கா அப்படி சொல்லியிருக்காங்க. மூத்த இளைய மகட்ட ஓடி இருங்கம்மா, மூத்த மக வேணாண்டு. நீ உங்களோட கருத்து என்னம்மா? 2 மாடி தான் போவேன். 2 மாட்டியும் போவேன். 1 மாட்டி இருக்க மாட்டேன். இருந்தாலும் உனக்கு எந்த மகளை ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் சொல்லிக்க. மனசார சொல்லணும், மாற்றிலாம் சொல்லக்கூடாது. மனசறிஞ்சு எனக்கு இந்த மகளத்தையும் பிடிக்கும் வீடியோக்காக விட்டுரு. இப்போ கேமராவே ஆன் பண்ணலன்னு நினச்சிக்க. மனசார உனக்கு எந்த மகளை பிடிக்கும் உண்மையத்தையும் சொல்லணும். 2 மொழியும் பிடிக்கும். இந்த சொல்லக்கூடாது. எனக்கு சொல்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்டா எந்த மகன். நான்லாம் ஒன்றுமே நினைக்க மாட்டேன். சத்தியமாக ஒன்றும் நினைக்க மாட்டேன். நீ சொல்லு. ரொம்ப பிடிக்கும்னா 2 மொழி பிடிக்கும். இந்த மொழி பிடிக்கும், அந்த மொழி பிடிக்கும். அதாவது ஒரு மொழி பிடிக்குது, ஒரு மொழி பிடிக்கலன்னு சொல்லுவேன். பெத்த பிள்ளைய 2 பிள்ளைய வித்துட்டு போத்தாங்கிட்டு 2 மொழி தான். நீ எப்படி இருக்கியா, அது எப்படி இருக்கியா, ஏவத்து இருந்தேன் பெற்றேன். அது 2 பிள்ளையும் எப்படி இருந்தாலும் இருந்து போங்க. எனக்கு 2 மொழி தான் பிடிக்கும். ஒரு மொழி பிடிக்குன்னு சொல்ல மாட்டேன். நீ மட்டும் பிடிக்குது குணா சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். பாலமா சரியில்லை, குணா சரியில்லை, பானுமதி சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி 2 மாலுமே எனக்கு பிடிக்கும். ஒரு மாலை சொல்லிவிட்டு ஒரு மாலை சொல்லாமல் இருக்க மாட்டேத்தா. பெரிய மகா அது சின்ன மகா. 2 மாடி தான் வருவேன். 2 மாடி தான் பிடிக்கும். பெரிய மக வந்து நடந்து எடுத்து பார்த்தது. சின்ன மக கல்யாணம் முடிச்சதே அது வரல துண்டா விட்டுட்டேன். அப்படி இருக்குது. பெரிய மக வந்து லாப நஷ்டம் பார்த்துச்சு. அதனால் பெரிய மட்டும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கேன். அப்புறம் வந்து 2 மணி தான். 2 மணி வேணும். ஒரு மணி மட்டும் வேணாம். எப்படிலாம் அத்தா குணா பார்த்தாலும் பாப்பா வீடியோ எஸ்கே பார்க்குறேன். அதெல்லாம் அப்படி இல்லை. நீ கட்டி போனா அது தங்க மகா. குணா கண்டு 16 வருஷத்துக்கு பட்டு பிறந்தாரு ரத்தின வண்டி. 16 வருஷம் கழிச்சு மாசமாக இருக்கட்டும் எல்லாரும் ஓடி அந்த என்கிட்ட சொல்லவும். நான் ஏன் உனக்கு பாப்பா வரக்கு போதுடி தங்கச்சி தம்பி வரக்க போகிறாங்கண்டாங்க. அப்படி பேர் என்னவா தம்பி வரக்கு போதுடி அப்படின்டாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை.
எனக்கு எப்போ மனநிலை ஒரு மாதிரி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா 16 எனக்கு 16 வயசு ஆயிடுச்சும்மா. எனக்கு 14 வயசா 14 வயசு ஆயிடுச்சு. 14 வயசுக்கு அப்புறம் எங்கள் குணா அப்போ பார்த்துக்குங்க எம்புட்டு கேப்பில் எங்கள் ஆத்தா வத்துருக்குண்டு. அதே மாதிரியே குணாவும் இருக்கலாமா ஒத்த பிள்ளையோடைய என்னென்னு போய் பாருமா பார்க்க சொல்லுமா. உனக்கு பெரிய ஒரு லேட்டாக கொடுத்துனா என்ன பண்ணுறது. காலத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே கட்டுப்பாடு பண்ணிட்டாண்டா அதை வாட்டு குழப்பப்பா தலைப்பு பாப்பா ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்றையும் பெற்றேன் முடிஞ்சது பெற்றுட்டு அப்புறம் விழுந்துட்டு என்னை மாதிரி இருக்கல நம்ம தெரியலையே. கல்யாணம் முடிஞ்ச அந்த வருஷத்துல எடுத்துட்டேன். அந்த வருஷத்துல எடுத்துட்டேன். 17 கல்யாணம் 18 உனக்கு எடுத்துட்டேன். 10 மாதம் அதே மாதிரி இருக்கிறது நம்ம தெரியலையே. சொன்னோம்னா கேட்குதில்ல போய் பார்ப்போம் கூட்டி போய் பார்த்து விடுவோம். இங்கிட்டு ஆஸ்பத்திரியில் கூட்டி போய் இந்த இது வச்சுருக்கதை எடுத்து பார்த்து விட்டுட்டு பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறீங்க காப்பரேட்டிவ் இல்லைன்ட்டிங்களா. அது பார்த்ததுக்கு கிடையாதுன்றாங்க. 2000 ரூபாய்க்கு கேன் போட்டாங்க. அது இல்லைன்ட்டாங்க. அது இல்லைன்ட்டா இருந்துச்சுன்னா அவர் வாய் வலிக்குமா. அது இல்லைங்கவும் அப்படி இருக்குது. நீ போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்து சரி விடு. அந்த பச்சை பேசுகிறேன் இந்த பச்சை பேச கிளம்பிட்டாளுன்னு நினைப்பாங்க. ஆமாம் அந்த பச்சை வேணாம் அது பார்க்கணும். சரி ஊருக்கு பண்ணி என்ன ஊரில் ஊர் என்ன பண்ணுறா சின்னம்மா செய்யுது. சின்னம்மா நல்லா இது போகிற நெய் கறி எடுத்து குழம்பு வச்சுருந்துச்சு. என்ன கறி. ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறியா. அது குழந்தைனுக்கு வருஷம் நின்றுச்சுன்னு சொல்லி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தாங்க அன்றைக்கி தானே. போயிட்டு வந்து கறி எடுத்து குழம்பு வச்சுருந்துச்சு. இங்கே பாலம்மா வீட்லேயும் கறியை தின்னுட்டு இன்னைக்கிட்டே வந்தேன். பானுமதியும் கறி எடுத்து காய்ச்சிருந்துச்சு. இப்போ குணாவும் ரேணுகாவும் காய்ச்சிருக்கே தாண்டேன். சும்மா சாப்பிட ஒன்றும் செய்யாதுன்னு 4 இட்லி வச்சுச்சு திண்டேன். காலையில் வந்துருச்சு. என்ன உடம்பு வச்சுருச்சு. என்ன உடம்பு வச்சுன்னு தெரியலையே. என்ன உடம்பு சாப்பிட்டேன்னு தெரியலையே. ஒரு குழம்பு வச்சுச்சு சாப்பிட்டேன். ஊர் மக்கள் ஊர் என்ன பண்ணுறாங்க. ஊர் மக்கள் விரின்னு நடக்க ஒத்த பிள்ளை இல்லத்தேன் கணா ஊரில் ஒரு மனும் இல்லை. ஒரு 2-3 ஆட்டை பற்றிக்கிட்டு மாட்டை பற்றி தெரியுது. அதே ஆள். அதோட நான் போயிட்டு வந்துட்டேன். ஒரு நாள் கருவை கண்டு விட்டினேன். ஒரு நாள் போன அன்னைக்கு பொழுது போச்சு. இங்கே இதுக்கு போயிட்டு திங்கக்கிழமை போனேன். திங்கக்கிழமை பொழுது பார்த்தீங்க எங்கள் ஆத்தா கஷ்டப்பட்டு கல் மண் சமந்து காசு சேகரித்து வச்சு போய் நான் விவசாயத்துக்காக வச்ச நகையை திருப்பி வந்துச்சு. என்னத்தா விவசாயத்துக்கு வச்சுருந்துச்சி ஒரு தோடு. அந்த தோடு தள்ளுபடி ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பாவம் தள்ளுபடி ஆகிருந்தா நம்மளுக்கு ஒரு 10-60,000 கிடைக்குமேன்னு பார்த்தேன். அது நீ இப்படியே நினைக்கிறேன். நான் பாரம்பரிய விஷயம் வரேன். நம்ம ஊரே கடலில் இருக்கோம் நம்ம நாடே. அப்புறம் உனக்கு அப்படி தள்ளுபடி. அதனால் இந்த வருஷம் தள்ளுபடி இல்லாமல் போயிடுச்சு. தாளாட்டு தேவானம்ட்டு தாளாட்டி படுக்க போட்டாங்க நம்மட்டு பேருங்க. அதனால் போய் ஆத்தாவே திருப்பிட்டு வந்துச்சு. அவசர ஆத்திரத்துக்கு நகை நட்டுகளை வாங்கி போய் வச்சுட்டு திருப்பி கொடுப்போம். என்ன பார்த்தா ஆத்தா என்னத்தா எங்கள் ஆத்தா தான். அப்போ 2 பேர் கொடுத்தாக 2 பேரும் திருப்பி கொடுத்துட்டேன். முடிஞ்சிச்சு. இன்னும் வந்து மகளுக்கு காது குத்தணும். பேத்தியாவுக்கு காது குத்த போதாங்க. இனியா பேத்தியாவுக்கு அதுக்கு காது குத்துக்கு சேர்க்கணுமா காசு சேர்க்குது. எல்லாரும் நினைப்பேன் எங்கள் ஆத்தா சம்பாரிச்சோட நான் வாங்கிக்கிறேன்னாக்குண்டு. அப்படிலாம் யார் வீட்டு காசையும் வாங்க மாட்டேன். கொடுக்காது பாலமா வாங்காது பானுமதி. நான் பார்த்து கொடுத்தா தேனரசு அது குடும்பம்னு கேட்காது. நானும் கொடுத்தேன். அது சில பேர் சொல்கிறாங்க ஏன் அக்கா மாட்ட ஒன்றா இருந்து வேலை பார்க்குற காசு வந்து வாங்கி போடுவாங்க நீ பாட்ட ஒரு வீட்டு பிடிச்சிருன்றாங்க. அப்படி என்ன பிள்ளைய அப்படி கேட்குதுன்ட்டு அப்படிலாம் 2 பேரும் கேட்க மாட்டான். 2 மருமையும் கேட்க மாட்டாங்க. எனக்கு நான் அவங்ககிட்ட தான் செலவுக்கு சில்லற இருந்தால் எடுக்க போவேன். கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் அப்படிலாம் சொல்லாதியத்தா. ஏன் மக்களை பற்றி அப்படி சொல்லாதீங்க. தெரியாதுல தள்ளி இருக்கிறவங்க இந்த வீடியோவில் பார்க்குறவுமே என்ன நினைப்பாங்க. அவங்களா சொல்கிறாங்க சொத்தெழுதி கொடுத்துட்டே உனக்கு எப்படி பார்ப்பாங்களான்டாங்க. ஆமாம் நான் பார்க்கலண்டா அங்கே சொத்தெழுதி கொடுத்தா அங்கே மக்கள் பார்க்கலங்க. ஏன் பானுமதி பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு தெரியுமா நம்மளை பற்றி. ஊர் உலகத்தில் அப்படி தானே இருக்காங்க. தாய்க்குள்ள பிள்ளைக்குள்ள என் காசு ஓங்காசுன்னு இருக்காங்க. நீ போய் உன் மக்கள் மாட்ட எதுக்கு இருக்க. உனக்கு உலக்கரிசி ஓட்டேன்டா ஒரு நாளைக்கு வேலைக்கு போனேன்டா சரியாக போச்சு. அதை உலக்கரிசி ரேசரிசி கூட காய்ச்சி போயிட்டு வந்துருவேன். நீ ஒன்றா இருக்கிறிய எப்படி அந்த இதுலேயும் சொல்லியிருக்கேன் கமாண்டர்லைங்க. ஏத்தா ஆத்தா நீ 2 மட்டும் இல்லாமல் பேச நீ தனியாரு ஆத்தாண்டு. அவங்களுக்கு வீடியோவுக்காக அப்படி பேசுகிறாங்க தாய் மகளும்.
ஆனால் அவன் நெசத்துக்கு அப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. உண்மைக்கே இருக்கு. உலகமே அப்படித்தானே இருக்குது. நாடகமாக நடிச்சு நாடகமாக அவங்க இருப்பாங்க. நான் பெத்த உள்ள 2 உள்ள மாதிரி இந்த உலகத்துலேயே இருக்காது. என் மக்கள் என்னை காணும்டா பாலமாக ரொம்ப கதறிடுவா. குணம் வந்து வந்தனைக்கு அம்மாண்டுவோம் வராதனைக்கு இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு. இப்போ அனுமதி மாதிரி குணம் இல்லை. குணம் இல்லைண்டா என்ன வாரந்தா ஏற்றுக்குருவோம், வரலண்டா அம்மா இருக்குது. அது வாட்டில் ஊரில் இருக்குது, அது வாட்டில் அங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு இருக்கும். நான் 32 பணம் அடிச்சிருவேன். இது இருக்க முடியாது. எங்கே இருக்க வா வா வான்னு போன அடிச்சிடும். வான்றதை விட என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ட்டு ஒரு இதுதான். அடிதடியே அதாட்டியமாக அதட்டெல்லாம் கத்தி கடகடன்னு கோவப்படுறவங்களுக்கு பூரா நல்ல மனசு இருக்கும் என்னை பொறுத்தளவுக்கு. பாசமாக இருப்பாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு கரடு முரடா பேச்சுவார்த்தை, துமுறா, தெனாவட்டு பிடிச்ச பொம்பளை அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு தெரியும். அதெல்லாம் அப்படில்ல. என் மக பேப்பில்லை என்ன பெத்தா அத்தான் சொல்லிருச்சு என்னைய பேப்பிள்ளைன்னு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாதுலம்மா. நீ எத்தனை தடவை கிள்ளியிருக்க என்னைய தொடையிலையே. கிள்ளுன உடனே ஒரு தடவைலாம் கேட்டுல என்னம்மா கிள்ளுறண்டு மக தெரிஞ்சு விகத்த ஐயா இப்படி இருக்கேன்னு கிட்ட பழகினவுக்கு தான் தெரியும் மகளோட குணம். என் மக வந்து இறக்கு படப்பட்டவா, படவடன்னு தான் பேசுவா. அப்புறம் என்னன்னு தெரியாது, தெரியாது, வந்து தெரியாது, எதுவுமே தெரியாது என் மகளுக்கு. எனக்கு பெத்தவளுக்கு தெரியுமில்ல, அவளோட இருக்கேல்ல, பார்க்குறதுக்கு என்ன இப்படி பேசுது வைக்குதுன்னு நினைப்பாங்க. அந்த கதையை சொல்லு. தொடையில் கிள்ளின கதையை. வடக்கடை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, வடக்கடை போட்டுக்கிட்டு இருக்கையில் வடக்கடை எங்கே போய் எப்படி போட்டுக்க எது கொடுக்குன்னு கேட்டாங்களா இல்லையா? நம்ம உனக்கு சொந்தக்காரவு நம்மளுக்கு என்ன வேணும், எனக்கு அத்தை வேணுமா, எங்கள் அத்தை உனக்கு மதனி வேணும்ட, எனக்கு அத்தை அப்போ கேட்டாங்கல்ல. அப்போ நீ வந்து பெரிய கடை வச்சுருக்கோம், இது கடை பிடிச்சி வச்சுருக்கோம், ஞாபகம் இல்லையா? இதில் கோயிலில் விசேஷத்தில் இது திருவிழாவுக்கு போயில வட்டிச்சோறு எடுத்து போயில பேசிக்கிட்டு இருந்தது. அப்போ நீ சொல்லி எனக்கு தெரிந்ததில்ல பெரிய கடை வச்சுருக்கோம்னு நீ சொல்லி இருந்திருக்க. எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டோன்னா 4 ரோட்டு வண்டி கடை, தள்ளு வண்டி கடை தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அப்போது ஒன்று அம்மா வந்து என்ன பெரிய கடை இது கடை பிடிச்சி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு கேட்டாங்கல்ல. அது வந்து என்னண்டா நான் இதுக்கு வந்துட்டோம்டா, படையர் வந்துட்டோம்டா, அங்கேயே ஒரு கடையை இது ஒரு வீடு மாதிரி சின்ன விட பிடிச்சி அதில் போட்டு இனிமேல் மக வைக்கணும்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீ சொன்ன உடனே அதை அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம இங்கேருந்து கொண்டு வரது நமக்கு தெரியாது. இப்போ ஆட்டை பிடிச்சி கொண்டு வரோம். இன்றைக்கி அங்கேயே அவசியம் முடுக்கலையே ஒரு வீடு சின்ன வீடாக ஒரு கடை மாதிரி பிடிச்சோம்னா அதில் மாவு வெங்காயம் எல்லாம் வச்சுக்கலாம்ல. நீ அப்படி தாத்தா என் மக பிடிக்கணும்னு இருக்கா பிடிச்சி அவங்க அப்படி சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் ஒரு ஏதோ ஒன்று என்னமோ சொல்ல போயில நீ கிள்ளிட்டேன், கிள்ளுனோடனே விசாரிட்டேன். அது வந்து அங்கே இல்லை அப்படி இல்லை, இங்கேருந்து எப்படி போய் கடை ஓடுறாங்கன்னு நம்புகிறாங்கல்ல. அப்போ நாங்கள் ஒரு கடையை பிடிச்சி அவனுக்குள்ளே வண்டியை போட்டுட்டு ஒரு ரூம் மாதிரி பிடிச்சி அங்கே சாமானை வச்சு அப்படி எடுத்துகிட்டு போகணும்னு இருக்கோம்னு சொல்லாமல் அங்கே எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஆத்தா கொஞ்சம் பெருமையாக இப்போ ஊரில் இப்போ மக்க மாதிரி நல்லபடியாக இருக்காங்கன்ற மாதிரி எங்கள் ஆத்தா சொல்ல நினைக்கிறேன். என்னம்மா நான் வந்து டம்மால்னு அம்புட்டையும் போட்டு உடச்சி டிமில் பண்ணி விட்டுருவேன். அது என்ன வரையிலேயே வைங்க லூசு பயமில்ல, நாட்டு நடப்புல எப்படி சொல்கிறேன். நம்ம இல்லாத சொல்லலை, இல்லை என்ன இருக்கு அதை சொல்லுவாங்க. அதை சொல்ல இருக்கிறத இல்லாத இருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இருக்குது வீட்டில் இருக்குது. இன்றைக்கி கறிஞ்சோறும் சாப்பிட்டு போட்டு நான் தனிச்சோறு குடிச்சேன்னு சொன்னேன் சொல்ல முடியுமா? குடித்ததே குடிச்ச விட்டுவோம். எல்லோரும் ஒழிச்சு பேசுவாங்க, நாங்கள் ஒழிக்காமல் தாய்மாலும் பேசுவோம். அதுதான் என்னத்தை குடித்தோம் எதை குடித்தோம் அதான் இல்லை இருந்து வச்சுக்கிட்டு கூட இல்லைன்னுவாங்க. நாங்கள் வச்சுக்கிட்டு இல்லைன்னு மாட்டோம். இன்னது இருக்குன்னது இல்லை. அதுதான் எங்கள் பேச்சு, தாய் மக பேச்சு. என்னைய மாதிரி தான் என் மகளை மாதிரி தான் என்ன. ஆனால் வந்து என் மக கொஞ்சம் கோவப்படும், நான் கொஞ்சம் கோவப்பட மாட்டேன். அதுதான் கொஞ்சம் கோவப்படும் என் மக சொசைட்டியில் என்ன அப்படின்னு. நான் வந்து சாந்தமாக இருப்பேன். அப்போலாம் எந்த மக்களே பேசினாலும் வச்சு எடுத்துக்காட்டுக்கு பஸ்ஸில் போயில டிக்கெட் கேட்டாங்களா பூச்சாவுக்கு? ஆமாம் சொல்லு அந்த கதையை. ஆமாண்டி என்னையவே சொல்ல விட்ற, நீ சொல்லு. இது பூச்சாவுக்கு டிக்கெட் ஊருக்கு போயில கமுதி போயில பஸ்ஸில் எல்லாரும் உட்காந்துட்டோம். டிக்கெட்டு ஆமாம் சீட்டில் உட்காந்தோடனே அந்த டிக்கெட்டுக்காரன் என்ன சொன்னேன், அது இது கண்ட்ரைட்டு என்ன சொன்னாப்புல? கண்ட்ரைட் வந்து இது பூச்சா இதை பிள்ளைக்கு இது டிக்கெட் எடுங்க அப்படின்னாப்புல. ஏம்மா டிக்கெட் எடுங்கன்னு சொல்கிறது சாதாரணம் தான்மா. நாங்கள் 3 பேரும் சீட்டில் உட்காந்துட்டோம். கண்ட்ரைட் வந்து 3 பேரும் சீட்டில் உட்காந்தா இந்த பிள்ளைய மடியில் தூக்கி வச்சுக்கோங்க. மடியில் தூக்கி வைக்க யார? பூச்சா தான் பெரிய பிள்ளைல. அப்படி விவரமா பேசு. என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரியே யோசிக்கிறேன். நான் மறந்துட்டேன்ல. என்னத்த மறக்கிற? அன்னைக்கு அத்தைட்டு நடந்த கதை என்னன்றே அதுவும் முழிக்கிறேன். அதே இப்போ மானசா வந்து மடியில் தூக்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டா நம்மளும் டிக்கெட் போடுவேன்.
நீ சொன்ன ஐயா சின்ன பிள்ளையா இருக்கு என்னது ஆமாம் மானசோகத்தை 4-5 வயசு தான் ஆகுது அப்படி நீ சொன்னேன். நான் சொல்லிட்டேன் டிக்கெட்லேயே உட்காந்துட்டு போகுதுப்பா டிக்கெட் வாங்கிக்கப்பாட்டேன். அந்த மாதிரி விஷயத்தான் சண்டைக்கு போவேன். அந்த மாதிரி பேசினாத்தான் அந்த கோவப்படுவேன். மாதிரி பேசுனா நீ சண்டைக்கு போகக்கூடாது. நீ என்ன சொல்லணும், நான் தூக்கி மடியில் வச்சுக்கிறேன் ஆளை உட்கார வைங்க. அவங்களுக்கு வந்து டிக்கெட் படி அது முழு டிக்கெட்டாம்மா? முழு டிக்கெட் போடலையா மனசாவுக்கு? இப்போ அரை டிக்கெட் இல்லை. ஏன் இல்லை? இப்படித்தாங்க பேசுவான். இதே மாதிரி தான் பேசி அப்படியே 80 காசு வேணாலும் போயிட்டு போகுதுடியே. அடியே யார்ட்டி நான் இறங்க பெரிய வளர்ந்துருச்சு பஸ்ஸில் எனக்கு டிக்கெட். ஏமா 12 வயசுக்கு வரைக்கும் அரை டிக்கெட்டுமா அரசாங்கம் மாற்றிருச்சு தெரியுமா? இப்படி காதை போய் இப்படி தொடுங்கம்பாங்க. அப்படி தொட்டுலாம் நான் சொல்லவே மாட்டேன். என் பிள்ளைக்கு டிக்கெட் கேட்குறீங்களா, பெரிய வழி ஆயிடுச்சுன்னா கேட்குறியா, வாங்கிக்கங்க. அதுக்குன்னு மானசாவுக்கு முழு டிக்கெட் போகிறது இல்லையா? நானும் அவங்ககிட்ட வழக்கடிக்கவா அந்த மாதிரி விஷயத்துக்கு தாங்க நான் கோவப்பட்டு வழக்கடிக்க போவேன். அப்புறம் மற்றபடி சும்மா ஊர் உலகத்துக்குலாம் சண்டைக்கு போக மாட்டேன். அதெல்லாம் நம்மளுக்கும் பிடிக்காது. அந்த மாதிரி விஷயத்துக்கு பொதுவான இதுகளில் என்ன அப்படி நியாயத்தோடு நடக்கிறதில்ல. நான் இன்றைக்கி சண்டைக்கு போகிறேன். எங்கள் அம்மா பேசாண்டி இருடி 40 ரூபாயில் என்ன நாட்டை பிடிக்க போகிறேன்ட்டு வேகத்தில் இந்தப்பா முழு டிக்கெட் எடுப்பா அப்படின்னு கொடுத்துருச்சு. முழு டிக்கெட் எடுத்துட்டா இடத்த போட்டு நல்லா சம்மண்டு போய் இறங்கி வந்துட்டோம். அதில் வேற கமுதி டிக்கெட்டு தான் அந்த 40 ரூபாய பார்த்தோம்னா அது நல்லா சந்தோஷமாக உட்காந்து வருமா. அதனால் இதை பக்கம் ஏன் நான் மடியில் வச்சுக்கிறேனே அவளை மடியில் வச்சுக்கிறல. உனக்கு மடி வலிக்கு கால் வலிக்கும், அதுக்கு குண்டி வலிக்கும். இப்போ அது வாட்டில் உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு வந்துருச்சு. இறங்குனது தெரியலையா? சரி அந்த மாதிரி தான் சண்டை விடுவேன். அது மாதிரி தான் கோவப்படுவேன். எல்லாத்துக்கும் கோவப்பட்டு கிடக்கேன். நீ என்ன எப்படி சொல்கிற? கோவம் வரும், அது உண்மைதான். அதை ஒத்துக்கிறணும். நமக்கு கோவம் நான் பண்ணணும். அதை வந்து எப்படி சொல்லணும், நினைங்க வாங்க வயசு பார்த்து டிக்கெட் போடுங்கண்ணே, அரை டிக்கெட் தானே அப்படின்னு சொல்ல தெரியும். அப்படி தான் சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னப்பல? அது வந்து மூடிட்டு தான் போட மாட்டாப்புல. அது நான் எப்படி அந்தாலும் பேசினேன் அந்த காரியத்தில் அப்படின்னு நினைச்சு இது மாதிரி பேசினேன். அப்படி பேசினாலும் பேசாட்டாலும் நம்ம போட்டு வந்துடணும் சொல்லிட்டா. அதில் என்னப்பா, அரை டிக்கெட் போட்டால் 20 ரூபா, 3 டிக்கெட் போட்டால் 40 ரூபா. 20 ரூபாயை வச்சு என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு பிள்ளைக்கு போய் ஒரு சாமி வாங்கி கொடுத்தீங்கன்னா சரியா போச்சு. இனிமேல் போகிற காலத்துல எல்லாம் காசை எதிர்பார்க்கக்கூடாது. போய் சந்தோஷமாக இறங்குறோமா, சந்தோஷமா வீட்டுக்கு போகிறோமா, காலத்தில் இறங்கி போகிறோமா, நல்லா உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். சீமாப்பா எப்படி சொல்லிடுவோம். அதே அந்த கேரக்டரில் சீமாப்பா எப்படி இருப்பார் அவரு. அது டிக்கெட் என் மகளுக்கு முழு டிக்கெட் என்ன மறுபடியும் இன்னும் கூட 40 ரூபா வேணா கூட வாங்கிக்கன்றாரு. சீமை நான் சொல்றிய சீமை போய் என்ன செய்யும், யாராச்சும் நின்றாண்டா அப்படி பார்க்குமே, வாங்க உட்கார வாங்க என் சீட்டில் உட்கார வாங்க, நான் எதிர்த்துக்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ட்டுமே. நம்ம பிள்ளைய வச்சுட்டு நிற்கிறோமே, எவனாச்சும் அப்படி எதிர்க்கிறாங்களா? அதான் சீமை மனசு சொல்லுவேன். ஏன் பண்ணீங்களா இப்படி இடம் இல்லை? எனக்கெல்லாம் ஒருத்த இடம் விட்டதில்ல, நின்றுக்கிட்டே பிள்ளை எடுத்து வச்சு சண்டை உடலும் போட்டு எட்டி எட்டி பார்க்கும். ஐயா நம்ம எதிர்த்து பண்ணோம்டா, ஆரி உட்கார வச்சுட்டு நம்ம பொண்ணாடி சண்டைக்கு வந்துடுவாளோ. ஐயா அந்த பொம்பளை பார்த்து கிட்ட வர மாட்டேங்குதே, கிட்ட வந்து சத்தோட விடுங்க நின்று அது சொல்லுமாண்டே நினைக்குமே. அதை போய் நம்ம நினைக்க முடியுமா? அது வாசல்லே நின்றுக்கிறோம். ஒரு மனசில் போய் கூட்ட போய் நின்றோம்டா என்னத்துக்கு? வாசப்பொருள் நின்று இறங்கிடுவோம். இறங்குமே ஏன் மருமே, நீ போய் சொல்லு. அது டிக்கெட்டு தானே. எனக்கெல்லாம் ஒரு ஆள் இங்கேருந்து 1 மணி நேரம் நின்று பிள்ளை எடுப்போட வாங்கிக்கப்பா என் மகளுக்கு டிக்கெட் போட்டேன் கூட சொல்லியிருக்கேன். ஆமாம், அவர் அப்படி. நான் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசம்ங்க. ஏங்க நம்ம ஒரு நல்ல மனசில் இருக்கலாம். ரொம்ப நல்ல மனசில் இருந்தோம்னா நாட்டில் இருக்கிற ஊரை மிளகா அரைச்சிட்டு போயிடுறாங்கல்ல, மண்டையை காட்டுண்டு. ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாதுல்ல. என்ன நம்ம போகிறோம் இது பாத்தினூரில் போய் இறங்குறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. இங்கேருந்து 1 மணி நேரமும் ஒரு பிள்ளை இடுப்பில் பிள்ளைய வச்சுக்கிட்டு வருது. அதை அந்த பிள்ளைய வாங்கிக்கிற வச்சும் செய்வோம். யாராவது வாங்குறாங்களா? சரி எந்திரிச்சு ஸ்டாப்பில் இறங்குற போகிறாங்களே, நம்ம போய் உட்காரவோம்னா நம்மளை தள்ளி விட்டுட்டு ஒரு முறையெல்லாம் போய் உட்காடுறோம். அந்த காலத்தில் வந்து அப்படி வாங்கி வச்சுக்கிட்டு உட்காந்தாங்க. இப்போ எல்லாருக்குமே மூட்டு வலி ஆயிடுச்சு. நம்ம உட்காந்துருக்கிற வேலையில இதை எப்படி பிள்ளைய வாங்கி வைக்க முடியும், இதை எப்படி உட்கார சொல்ல முடியும்? அப்பா மட்டும் மூட்டு வலி இல்லாமல் இருக்காரா? அதே நான் கத்துறேன். வலியோட வலியா அது மனச்சாட்சி உள்ளவங்க வந்து சொல்லுவாங்க. மனச்சாட்சி இல்லாதவங்க நம்மளுக்கே வலிக்குது அவங்கள உட்கார வைக்கிறது. இப்போ அவங்க அதுதான் நான் கத்துறதும் அதுதான். எதுக்கு வந்துருக்கிறீங்க? உட்காருங்க பேசாண்டு உட்காந்து வாங்குறது தானே. அவங்க கேட்கவும் மாட்டாங்க. கேட்டிருந்து எந்திரிச்சா கூட மனசாரியிரும். கேட்காமையே இங்கே இருந்துக்கிட்டே கையழைப்பார். வாங்க வாங்க இங்கே வாங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவங்க வாங்க வாங்க அப்படிலாம் கூப்பிட்டு ஒரு தடவை 3 பிள்ளைகளும் கைப்பிள்ளை வச்சுருக்கிறவங்களே 3 பேரும் சீட்டில் உட்காந்துருந்தான். கவனிச்சு அன்றைக்கி அந்த அன்றைக்கி இப்போ பூஜாவை பத்தப்பன்னு நினைக்கிறேன். 3 பேரும் கைப்பிள்ளையை வச்சுக்கிட்டு தூங்க வச்சுக்கிட்டு உட்காரிச்சு வாரம் மண்டை இடிக்குது. அப்படியே உட்காரப்பாக எல்லாரையும் தூக்கிக்கிட்டு உட்காருங்க பிள்ளைக்கறவுண்டு. அது பிள்ளைக்கு இறக்கப்பட்டு பிள்ளை எந்த மனசில் இருந்தாலும் பஸ்ஸில் பிள்ளை கொண்டு வந்து ஏறிட்டா அது பச்சை பிள்ளைய வாங்கி நம்ம மடியில் வை, நம்மளுக்கு பிடிச்ச புனிய தீரும். அதை நினைக்காம
தூங்குறது மாதிரி இப்படி நடிக்கிறாங்க வருது அது தப்பு. அதெல்லாம் பார்த்துருக்கேம்மா, கவனிச்சு நான் பார்த்துருக்கேம்மா. கூட்டிகிட்டு போக தூங்குன முடியும் மாதிரி நடிப்பாங்க. போனோம். நம்ம நின்றுக்கிட்டு பிள்ளைய இப்படி தோல் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நான் அடிச்சுக்கிட்டு இப்படி பெட்டில் இப்படி தூங்குற மாதிரி இப்படி கண்ணை பத்துறாங்க. அடவாவியெல்லாம் நம்ம பிள்ளை கூட போக கூட செய்யாது, போக கூட செய்யாமல் இருக்கையிலே இவ்வளோ கொடுத்துருவாங்க இருக்குன்னு அப்படி நடிக்கிறாங்க. அது மாதிரி சீமா நடிக்க சொல்றியா? அது சீமா உட்கார சொல்லிட்டு அது ஏங்க இந்த வாரங்க பார்த்தப்பா வரேன். போ போய் தோசை தான் சுட்டு கொடுத்தா போத்தா. சரி சரி நான் மேலே வந்த உடனே வீடு எடுக்க முடியாது. நீ என்ன வில்லையா இருக்க? போய் இப்போ பாத்திரத்தை வளர்க்கு தோசையை சுட்டு கொடு. சரியாத்தா, பேசுறதுல ஒரு 4 பேச்சும் மக்களும் கெட்டு போறாங்க நம்ம பேசுறதுன்னு நினைச்சேன். தோசையை சுட்டு கொடுத்தேன் சாப்பிட 10 மணி 9 மணி ஆச்சுத்தேன். சரி சரியா, நீ வரலையா? சட்னி வெய்யே, நான் சேர்த்தோட காற்றுல படுத்துக்கிட்டு வரேன். நம்மளோட தோசை தின்னே சரியா போச்சு. சரி, நீ நான் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். தேங்காய் சட்னி தக்காளி சட்னியா எந்த சட்னி வைக்க? என்ன சட்னி என்னண்டி குடும்பத்துக்கு என்ன பிடிக்குது? கைகள்லாம் வலிக்குது. நான் தின்னுட்டு படுக்கிறேன், எனக்குன்னா ஒரு சட்னி வைக்க போறேன். குறுக்கு கைகள்லாம் வலிக்குதுமா. யாருக்கு பிள்ளை குட்டிகளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை வை. சரி சரி பாய். அதை போய் நீ போய் வாரேங்கோய், இந்த வாரேன் சாப்பாடு கேட்குது போ. பசிக்கும்ல வேலை